நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து நேற்றைய தினம் அந்த பெரும்பத்து பகுதியில் நடைபெற்ற அந்த கொலை சம்பவம் மற்றும் அரிவாள் வெட்டு சம்பவம் நடைபெற்ற இடம். இந்த பகுதியில் தான் நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் தான் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து டீ கடை இருக்குது, அதே போல் இங்கே இது ஜவுளி கடை இருக்குது, அதே போல் ஹோட்டல் உள்ளிட்டவெல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கூலி தொழில் செய்யக்கூடியவங்க. அதனால் வந்து அந்த இரவு நேரங்களில் தான் அந்த பொருட்கள் வாங்குவதே வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதியில் இருந்த நபர்களை தான் அந்த மர்ம நபர்கள் வந்து சரமாரியாக அறுவாளால் வெட்டியிருக்காங்க. இந்த பகுதி அதாவது நாங்குநேரியிலிருந்து ஏர்வாடி செல்லக்கூடிய சாலை என்பதனால இந்த பகுதியில் வந்து எப்போவுமே போக்குவரத்தும் அதிக அளவில் இருக்கும். அந்த போக்குவரத்து இருக்கக்கூடிய சூழலில் தான் பொதுமக்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கக்கூடிய அந்த நடைமுறை வந்து இந்த பகுதியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த நபர்களை, அதாவது இந்த திருக்குறுங்குடியிலிருந்து இந்த ஏர்வாடி நோக்கி நாங்குநேரி நோக்கி வரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பத்தில் இருந்து தான் அந்த சம்பவத்தை வந்து அந்த மர்ம நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் 3 இருசக்கர வாகனத்தில் சுமார் 9 பேர் வந்ததாக பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து கையில் வந்து பெரும் ஆயுதத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொருட்களை வாங்கி கொண்டு நின்றவர்கள், அதே போல் சைக்கிளில் சென்றவர்கள் என யாரையுமே பார்க்காமல் சராமாரியாக அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம், அந்த ரத்த காயங்கள் கூட இன்னமும் அந்த சாலையில் அப்படியே படிந்திருக்கிறது. அந்த ரத்த காயங்கள் சாலையில் அப்படியே இருக்கிறது. அதே போல் அந்த மாவு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வந்தவர்கள் அந்த பொருட்களை வந்து அப்படியே கீழே போட்டு ஓடிக்கொண்டது என்று சொன்னார்கள். அந்த பகுதியில் அந்த மாவு உள்ளிட்ட பாக்கெட்டுகள் வந்து சிந்தி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. சுமார் ஒரு 7 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து சுமார் ஒரு 6 பேர் இங்கேயே வந்து சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இங்கேயே சம்பவ இடத்திலேயே ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலாளரும் உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழந்த தொழிலாளி மற்றும் அந்த காயங்கள் அடைந்தவர்களை இங்கே உள்ள பொதுமக்கள் வந்து மீட்பதற்காக ஓடி சென்ற போது கூச்சலிட்ட நிலையில் இந்த இருசக்கர வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் இங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். இங்கிருந்து தப்பி ஓடிய நபர்களை வந்து நேரடியாக பொதுமக்கள் விரட்டக்கூடிய சூழலில் இங்கிருந்து தப்பி ஓடி நேரடியாக நாங்குநேரி களக்காடு சாலையில் சென்று கடம்போடு வாழ்வு என்ற பகுதியில் வந்து சென்றிருக்கிறார். அப்போது அங்கு கடம்போடு வாழ்வு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெட்ரோல் நிலையம் ஒன்று இருக்கிறது. பெட்ரோல் நிலையத்தில் வந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் போட சென்றவரையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டி அவரது இருசக்கர வாகனத்தையும் மர்ம நபர்கள் வந்து பிடுங்கி சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் வந்து பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மோட இருக்காங்க, அவரை கேட்கலாம். வணக்கம் மேடம், நேற்று என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான சம்பவம் இங்கே இருந்துச்சு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? நேற்று ஒரு 7 மணி இருக்கும். அப்போ இங்கே டீ குடிச்சிட்டு இருந்தவங்க, சும்மா இந்த பொருட்கள் வாங்க வந்தவங்க எல்லாம் வந்து பேசிட்டு வச்சுட்டு இருந்தாங்க இந்த காம்ப்ளெக்ஸில். அப்போது ஒரு பைக்கில் 3 பைக்கில் 9 பேர் வந்தாங்க. வந்து மாஸ்க்கு முகமூடியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்க, வர்றவங்க, போகிறவங்க, டீ குடிச்சிட்டு போனவங்க, வந்தவங்க போனவங்க, தோசை மாவு வாங்கினவங்க, இப்படி எல்லாத்தையும் சரமாரியாக வெட்டினாங்க. அதில் பையக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஸ்பாட் அவுட்டு. அப்புறம் இங்கே ஜானுன்னு ஒரு அண்ணன் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அந்த அண்ணன் கொஞ்சம் ஹேண்டிகேப், அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் பெரும்பத்துலேருந்து நெல்சன், அவங்களுக்கு பயங்கர வெட்டு. அப்புறம் ராமசாமி அப்படிங்கிறவருக்கு வெட்டு. அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு வெட்டு. அப்புறம் வீரங்குளத்தில் ஒரு அண்ணனுக்கு வெட்டு. இது